ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம். ஆஜிகா முரளி 11/8/2024 கியாரக் ஆகஸ்ட் 2024. பிரதக முரளி ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா. காலை முரளி ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் 4/2/2001. 4 फरवरी 2001 मधुबन. समय ब्रह्मांड स्वराज्य अधिकारी बन सर्व रूहानी साधन तीव्र गति से कार्य में लगावो. காலத்திற்கு ஏற்ப சுயராஜ்யத்தின் மாஸ்டர் ஆகுங்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக வளங்களையும் விரைவான வேகத்தில் பயன்படுத்துங்கள். आज बाप दादा विश्व के सर्व तरफ के अपने स्वराज्य अधिकारी बच्चों की राज्य सभा देख रहे हैं. இன்று பாப்தாதா உலகின் எல்லா பக்கங்களிலும் உள்ள தம்முடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹரேக் சுயராஜ்ய அதிகாரி பவித்ரதா கி लाइट के राजदारी अधिकार की स्मृति के तिलकदारी अपने अपने प्रकृति के अकाल तख्त नसीन दिखाई दे रहे हैं. ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் பவித்ரதாவின் ஒளி கிரீடம்தாரி அதிகாரத்தின் நினைவினுடைய திலகதாரி அவரவருடைய புருவ மத்தியின் அழியாத ஆசனதாரியாக காணப்படுகிறார். इस समय जितना स्वराज अधिकारी अनुभव करते हो उतना ही भविष्य विश्व राज्य अधिकारी ही है. இச்சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவு வருங்கால உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். மேகோன் வா மேரா பவிஷ்ய கியா, நான் யாரு அல்லது எனது வருங்காலம் என்ன? வஹ் आपके स्वराज्य की स्थिति द्वारा स्वयं की देख सकते हो. அதை இப்போதைய சுயராஜ்ய ஸ்திதியின் மூலம்தானே பார்க்க முடியும். बापदादा हर एक बच्चे के सदा स्वराज्य की स्थिति को देख रहे थे. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சதா கால சுயராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டு இருந்தார். निरंतर कर्म करते हुए लौकिक अलौकिक कार्य करते हुए स्वराज्य अधिकारी का नशा कितना समय और किस परसेंटेज में रखता है. நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே லௌகீக மற்றும் அலௌகிக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நசா எவ்வளோ நேரம் மற்றும் எத்தனை சதவீதத்தில் உள்ளது. क्योंकि कई बच्चे अपने स्वराज्य के स्मृति को संकल्प रूप में याद करते हैं. मैं आत्मा अधिकारी हूँ. एक है संकल्प में सोचना, बार बार स्मृति को रिफ्रेश करना में हूँ. ஏனென்றால் அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்பத்தில் நினைவு செய்கின்றனர். நான் ஆத்மா அதிகாரி ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது, அடிக்கடி ஸ்மிருதியை புத்துணர்வு பெறச் செய்வது. நான் இவ்வாறு இருக்கிறேன் இரண்டாவது அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது. दूसरा है अधिकार के स्वरूप में स्वयं को अनुभव करना और इन कर्मेंद्रियन रूपी कर्मचारी मन बुद्धि संस्कार रूपी सहयोगी साधियों पर राज्य करना अधिकार से चलाना. மற்றும் இந்த கர்ம இயந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சக யோகிகள் துணவர்கள் மீது ராஜ்யம் செய்வது அதிகாரத்தினுடன் நடத்துவது. जैसे आप सभी बच्चे अनुभवी हो कि हर समय बाप दादा श्रीमत पर चला रहा है और आप सभी श्रीमत ब्राह्मण चल रहे हो. எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமயமும் பாப்தாதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறார் மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்.
मीठे मीठे सिकलदे बच्चों प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। आज का वरदान बाबा சொல்கிறாங்க, स्वयं को निमित्त समझ व्यर्थ संकल्प व व्यर्थ वृत्ति से मुक्त रखने वाले विश्व कल्याणकारी भव। தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவர் ஆகுக। மே विश्व कल्याण के कार्य अर्थ निमित्त हूँ। इस जिम्मेवारी की स्मृति में रखो दो कभी भी किसी के प्रति व अपने प्रति व्यर्थ संकल्प या व्यर्थ விருத்தி நகி ஹோ சக்தி। நான் உலக நன்மையின் காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கிறேன். இந்த பொறுப்பு நினைவில் இருக்குமானால் ஒரு பொழுதும் யாருக்காகவும் அல்லது தனக்காகவும் வீணான சங்கல்பங்கள் அல்லது வீணான உள்ளுணர்வு இருக்க முடியாது। जिम्मेवार आत्मा एन एक भी अकल्याणकारी संकल्प नहीं कर सकते। एक सेकंड पे व्यर्थ वृत्ति नहीं बना सकते क्योंकि उनकी वृत्ति से वायुमंडल का परिवर्तन होना है। பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மை அல்லாத சங்கல்பம் கூட செய்ய முடியாது, ஒரு வினாடி கூட வீணான உள்ளுணர்வை உருவாக்க முடியாது, ஏனென்றால் அவர்களின் உள்ளுணர்வை மூலம் வாயுமண்டலம் மாற்றமடையும்। इसलिए सर्व के प्रति उनकी शुभ भावना शुभ कामना स्वतः रखती है। எனவே அனைவருக்காகவும் அவர்களின் சுப பாவனை சுப விருப்பம் தானாகவே இருக்கும்। आज का स्लोगन, अज्ञान की शक्ति क्रोध है और ज्ञान की शक्ति शांति है। ஸ்லோகன், அஞ்ஞானத்தின் சக்தி கோபமாகும் மற்றும் ஞானத்தின் சக்தி சாந்தியாகும்। ஓம் சாந்தி। தன்யவாத் பாபா।